கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தை கோரிக்கொள்கிறேன். எல்ஷடா வேதாகம பயிற்சி மையத்தின் போதுமானவர்க்கும் அதிகமானவர் என்ற தியான பகுதியில் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இதற்கு முன்பு ஜெபத்தை குறித்து பார்த்தோம், உபவாசத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். உபவாசத்திலே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் உபவாசத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருந்தோம். இப்போது நாம் தியானிக்க போகிற காரியம் என்னவென்றால் மோசேயின் உபவாசம். இந்த மோசேயின் உபவாசத்தை குறித்து நாம் தியானிக்க போகும்போது இந்த மோசே யார் என்பதை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. பாருங்கள், யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 1-25 வசனத்தை வரை நாம் பார்க்கலாம். இங்கே இந்த மோசே யார் என்பதை நான் இங்கே சுருக்கமாக சொல்கிறேன். நீங்கள் யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து பார்த்தீர்கள் என்றால் மோசே யார் என்றும் அவர் தேவன் எப்படி அவரை தெரிந்து கொண்டு அவரை இஸ்ரவேல் மக்களை கானான் தேசத்துக்கு வழிநடத்தி செல்லக்கூடியதான ஒரு தலைவனாக அவரை அங்கே உருவாக்குறார் என்பதை குறித்து நாம் இங்கே பார்க்கலாம். பாருங்கள், நான் சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்றால் யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்திலே 1-3 வரை பாருங்கள். இதிலே இங்கே லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தி விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணற்பட்டி எடுத்து அதை பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். பாருங்கள், இந்த மோசேயுடைய பிறப்பு, அந்த பிறப்புக்கு முன்ன நடத்தக்கூடிய காரியம் என்ன என்று பார்த்தீர்கள் என்றால் பார்வோன் ராஜா, எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் ராஜா பிறக்கின்ற ஒரு ஆண் பிள்ளையால் தன்னுடைய ராஜாங்கத்துக்கு, அதாவது தன்னுடைய அரியணைக்கு ஆபத்து வரும், தான் அந்த பிள்ளையால் அழிக்கப்பட்டு போவோம் என்று நினைத்து அவன் அங்கே ஒரு ஆணையை, ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறான். என்ன என்றால், யூத குலத்திலே பிறந்திருக்க குழந்தைகளை, ஆண் குழந்தையை பெற்றால் அந்த குழந்தையை நைல் நதியிலே போட்டுவிட வேண்டும் என்றும், பெண் குழந்தை என்றால் அதை அவர்கள் வளர்க்கலாம் என்றும் சொல்லியிருக்கிறார். அந்த சமயத்தில் பிறந்தவர் தான் மோசே. பாருங்கள், மோசே அவர் பிறந்தபோது அந்த தாயார் அந்த குழந்தையை என்னவென்று பார்க்கிறார்கள். பாருங்கள், அழகுள்ளது, அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். இந்த குழந்தை அழகாக இருக்கிறது, இதை பார்க்கும் பொழுதே அவர்களுக்கு இந்த குழந்தையை நாம் எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று தான் அவர் நினைத்து அந்த குழந்தையை 3 மாதம் ஒளித்து வைத்திருக்கிறார். பாருங்கள், பிறந்த குழந்தையை 3 மாதம் ஒளித்து வைப்பது என்பது மிகப்பெரிய காரியம். உங்களுக்கே தெரியும், பிறந்த குழந்தை எந்த நேரமும் அழுது கொண்டிருக்கும். பாருங்கள், அதில் உள்ள காரியங்கள்லாம் மிக மிக கடினமான காரியம். நீங்கள் யோசித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். சாதாரணமாக நாம் வாசித்து விடுகிறோம். பாருங்கள், ஒரு குழந்தை பிறந்தது, ஆண் பிள்ளை பெற்றிருக்கு, அந்த குழந்தை அழகாக இருக்குன்னு சொல்லி அதை ஒழித்து வச்சிருக்காங்க அப்படின்னு. அது எவ்வளவு சாத்தியமான உண்மை பாருங்கள். அந்த குழந்தையை எப்படி ஒழித்து வைத்துக்க முடியும்? சாதாரணமாக ஒரு குழந்தை பிறந்தது என்றால் அந்த குழந்தையை பற்றி தான் அந்த குழந்தை பிறந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு தெரியும். அந்த குழந்தை பிறந்து அது வளரும்போது வரைக்கும், அது தன்னால் தானே காரியங்களை செய்கிற வரைக்கும் அந்த தாயாருக்கு எவ்வளவு காரியங்கள் இருக்கும் என்பது தெரிந்திருக்கும். பெற்ற தாய்க்கு தெரிந்திருக்கும், அந்த குடும்பத்தில் உள்ள நபர்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். ஆனால் இங்கே நாம் சுலபமாக படித்து விடுகிறோம், 3 மாதம் ஒழித்து வைத்தாள் என்று. ஆனால் அது எவ்வளவு சிரமமான காரியம் என்பதை நாம் சற்று சிந்திக்க மறந்து விடுகிறோம். நீங்கள் ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். ஒரு பிறந்த குழந்தையை 3 மாதம் யாருக்கும் தெரியாமல் ஒழித்து வைப்பது என்றால் அது எப்படிப்பட்டதான காரியம்? அந்த தாயோடைய தியாகம் எவ்வளவாக இருக்கும் என்பதை பாருங்கள். இப்படித்தான் இன்று அநேகர் தங்களுடைய குழந்தையின் வளர்ப்பதிலே தங்கள் அநேக தாய்மார்கள் இப்படித்தான் சில தியாகங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். சரி, அது இருக்கட்டும். அப்படி ஒழித்து வைக்கப்பட்ட அந்த குழந்தையை அவர்கள் பின்னும் ஒழித்து வைக்க கூடாமல் தெரிந்துவிடும் என்று அஞ்சி அந்த குழந்தையை அதற்கொண்டே ஒரு பெட்டியிலே வைத்து அந்த குழந்தையை நதியோரத்திலே நாணலுக்குள்ளே வைத்திருக்கிறார். அதை ராஜாவின் குமாரத்தை கண்டு அந்த குழந்தையை எடுத்து தனக்காக வளர்க்கும்படி கொடுக்கிறார் என்பதெல்லாம் இந்த யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் படிக்கும்போது தெரியும். பாருங்கள், அந்த குழந்தைக்கான பெயர் எப்போது வைத்தார்கள் என்றால் பாருங்கள், 10ஆம் வசனம் சொல்கிறது, பிள்ளை பெரிதான போது அதை அந்த பார்வோனுடைய குமாரத்தினிடத்தில் கொண்டு போய் விட்டால் அவளுக்கு அவன் குமாரனானான். அவன் அவனை ஜலத்தின்றி எடுத்தே என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள்.
பாருங்கள், எங்கிருந்து எடுத்தோம்? ஜலத்திலிருந்து, தண்ணீரிலிருந்து எடுத்ததினால் அவனுக்கு மோசே என்று பெரியவனான போதுதான் அவனுக்கு பெயரிட்டார் என்று சொல்லப்படுகிறது. அப்போது மோசே அவர் பெரியவனான போது அவர் இருந்த காரியம் எங்கே என்று பார்த்தீங்கன்னா அரண்மனையில் தான் இருந்தார் என்று நாம் அதற்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறோம். நீங்கள் இந்த 2ஆம் அதிகாரத்தை முழுவதும் படித்தீர்கள் என்றால் தெரியும் மோசேனுடைய காரியம் என்ன என்பது. ஏனால் இங்கே நான் சொல்ல வருவது மோசேனுடைய உபவாசத்தை குறித்து தான் நான் அங்கே பேச வருகிறேன். அப்போது இந்த மோசேனுடைய காரியம் இது மட்டுமல்ல, யாத்திரையாகமம் 33:11 பார்த்தீங்கன்னா மோசே எப்படிப்பட்டவர் என்பதை அங்கே சொல்லக்கூடிய காரியத்தின் மூலமாக நாம் இங்கே தெரிந்து கொள்ளலாம். பாருங்கள், மோசேனுடைய சுபாவம் எப்படி என்பதை, மோசே எப்படிப்பட்டவர் என்பதை இங்கே நாம் தெரிந்து கொள்கிறோம். பாருங்கள், யாத்திரையாகமம் 33:11 இப்படி சொல்கிறது: ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவதைப் போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பார்த்தீங்களாங்க, கர்த்தர் எப்படி பேசினார் பாருங்க, மோசேயோடு முகமுகமாய் பேசினார். அப்போது ஒரு ஃப்ரெண்டோடு நம்ம பேசும்போது எப்படி சந்தோஷமாக, எப்படி நேருக்கு நேரு நம்ம சந்தித்து பேசுவோமோ அப்படித்தான் மோசேயிடம் தேவன் பேசினார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அப்போது இந்த மோசேவை தேவன் எதற்காக இஸ்ரவேல் மக்களை கானான் தேசத்துக்கு அழைத்து செல்லக்கூடியதான ஒரு தலைவனாக அவர் அங்கே ஏற்படுத்தினார் என்று பார்க்கிறோம். இந்த மோசேயோடு தேவன் எப்படி இருந்தார் என்பதை காட்டத்தான் நான் இங்கே இந்த வசனத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டுமல்ல, என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 1-16 வரை பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும். பாருங்கள், அங்கே ஒரு காரியம் நடக்கிறது. மோசேவை குறித்து அங்கே சொல்லப்படுகிற காரியம் பார்த்தீங்கன்னா மிரியமும் ஆரோனும், பாருங்கள், மோசேனுடைய அக்காவும் அண்ணனும் 2 பேரும் சேர்ந்து மோசே திருமணம் செய்த அந்த பெண், அதாவது தங்கள் குடும்பத்துக்கு வந்த மருமகளின் நிமித்தம், மோசேயுடைய அந்த மனைவியின் நிமித்தமாக அவர்கள் இருவரும் என்ன பேசிக்கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள். 12ஆம் அதிகாரம் என்னாகமம் 12:1 பாருங்கள், அங்கே 3ஆம் வசனத்திலே அங்கே சொல்லப்படுகிற காரியங்கள் பாருங்கள். மோசே ஆனவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். பார்த்தீங்களா, எப்படிப்பட்ட காரியம்? பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். இந்த மோசே தான் பாருங்கள், யாத்திராகமத்திலே சொல்லப்பட்ட காரியத்திலே அங்கே அவன் தன்னுடைய கையினால் ரட்சிப்பு வரும் என்று சொல்லி எகிப்தினை வெட்டி கொன்று புதைத்து போட்டான், மணலிலே புதைத்து போட்டான் என்று பார்க்கிறோம். பாருங்கள், தேவன் ஒரு மனிதரோடு இடைப்பட்டு விட்டால் அந்த மனிதனை எப்படி அவர் ஆக்கி விடுகிறார் என்று பார்த்தீர்கள் என்றால் பூமியில் உள்ள சகல மனிதர்களிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவரா. பாருங்கள், கோப மனிதனாக இருந்தான். தன் கையால் தான் ரட்சிப்பு என்று நினைத்து தன்னுடைய இச்சையின்படி நடந்த அந்த மோசே அவர் எகிப்தின் ராஜாவுக்கு பயந்து மீதியான் தேசத்துக்கு ஓடிப்போனவன் அந்த மோசேவிடம் தேவன் பேசின பின்பு மோசேனுடைய சுபாவம் எப்படி இருந்தது என்று பாருங்கள். இப்போது நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்களாக தான் இருக்கிறோம். நம்முடைய பழைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க, என்ன மாதிரியான காரியங்கள் ஈடுபட்டு இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது உங்களுடைய அவர் புது சிருஷ்டியாக மாற்றுகிறாங்க. உங்களுடைய பழையவனை எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயினங்க. அப்படி புதிதாகும் பொழுதுதான் நீங்கள் கர்த்தருக்கென்ற பிள்ளைகளாக இருப்பீங்க. அது இல்லாமல் உங்கள் பழைய காரியங்கள் நீங்கள் ஒளிந்து போகாமல் நீங்கள் புது காரியங்கள் இருக்கிறேன் நினைத்து கொண்டீர்கள் என்றால் அது நிச்சயமான ஒரு மனம் திரும்புதலான ரட்சிப்பாக இருக்காது. இன்றையே கர்த்தரிடத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்க, நீ மனம் திரும்புங்க, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறீர்களா என்பதை உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.